வெல்கம் டு ஸ்வீட்டி கிச்சன் புதுக்குடி. மரவள்ளி கிழங்கு பணியாரம் செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 1/4 கிலோ மரவள்ளி கிழங்கை தோல் நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணியாச்சு. 4 எக்கை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணுறேன். பீட் பண்ணிவிட்டு 1 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா பீட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணுறேன். ஒன் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 கப் ரவா ஆட் பண்ணுறேன். அரைச்சி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் பணியார கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணுறேன். எல்லாத்துலேயும் கீ ஆட் பண்ணியாச்சு. டெக்கரேட் பண்ணுறதுக்காக முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கீ மெல்ட் ஆனதும் 1 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து அதில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணாமையும் வெறும் எக்கில் ரவா ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த பணியாரத்தை சுடலாம். டெக்கரேட்காக அது மீது ஒவ்வொரு முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் சிவந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். டீ டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு பக்கமும் நல்லா சிவந்ததும் எடுத்துடலாம். நல்லா சிவந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக ஏலக்காய் முந்திரி பருப்புலாம் அதில் ஆட் பண்ணியிருக்கோம்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.